அன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். வருகிற 16/10/2025 அன்று திராவிடர் கழகத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் முக்கிய நகரங்களில் திராவிடர் கழகம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்திய நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி கவாய் மீது ஒரு பிஜேபி அமைப்பை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் செருப்பை வீசியதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கண்டித்து, சரி எல்லாம் தான் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்களே, சம்மந்தப்பட்ட நீதிபதியே விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அவர் வீசின செருப்பை கூட அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டாருங்க. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் விசாரணைக்கு பிறகு விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் இதை மறுபடியும் இப்போ ஆர்ப்பாட்டம் என்ன அவசியம் வந்துச்சு, ஏன் ஆர்ப்பாட்டம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு ஏற்படலாம். ஆனால் விசாரணையில் அந்த செருப்பை எடுத்து வீசிய அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை நம்ம கவனிக்கணும். சனாதனத்தை யார் கேவலப்படுத்த விமர்சனம் செய்ய முனைந்தாலும் அதை நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம் என்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப துணிச்சலாக தெளிவாக இதை பற்றிலாம் நான் கவலைப்படலை, எது வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியது என்பது இந்திய அரசமைப்புக்கு விரோதமானது. அந்த தலைமை நீதி பொறுப்பில் இப்போது கவாய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பொறுப்பில் வேறு யாராக இருந்தாலும் இது போன்ற செருப்பை வீசக்கூடிய நடவடிக்கையில் யாரும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்ட நபர் என்னன்னா, ஒரு வழக்கில் விமர்சனம் பண்ணிட்டாராம் கடவுளை. அதுக்காக நான் சனாதனத்தை இவர் கேவலப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டார் அப்படிங்கிறதுக்காக செருப்பு வீசப்படுது அப்படின்னு சொன்னால், அதை தவறுன்னு தெரிஞ்சும் தவறு இல்லை, நாங்கள் பார்த்துக்குவோம், நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு மதவாத சக்திகள் வளர்ந்திருக்குதுன்னு சொன்னால், இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? மதவாத சங்கிகள் இதற்கு பின்னால் இருந்து கொண்டு அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை ஒரு சாதாரண நடவடிக்கை அல்ல, கடந்து போகக்கூடிய ஒரு நடவடிக்கை அல்ல. இந்திய நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதிக்கே இப்படி ஒரு அச்சுறுத்தலா? எதுவும் பேசக்கூடாதா? நீங்கள் இந்து மதத்தினுடைய குறைகளை சொன்னால் உடனே நீங்கள் செருப்பு வீசுவீங்களா? இது போன்ற நடவடிக்கைகள், அடாவடித்தனமான மதவாத நடவடிக்கைகளை கண்டித்து தான் அருமை நண்பர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, வருகிற 16ஆம் தேதி வியாழக்கிழமை திராவிடர் கழகத்தின் சார்பாக கும்பகோணத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டு அரசமைப்பு அதிகாரத்தையும் அரசமைப்பினுடைய கண்ணியத்தையும் அரசமைப்பினுடைய அதிகாரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அனைவரும் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து பங்கு